வணக்கம் மக்களே. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைகிறாராம். சிடிஆர் நிர்மல்குமார் கொடுத்த ரியாக்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் வரும் 27ஆம் தேதி இணைய இருப்பதாக தகவல்கள் பரவி வரும் இந்த நிலையில் இது குறித்து தாவேகா நிர்வாகி நிர்மல்குமாரிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு நிர்மல்குமார் கொடுத்த பதிலாவது, அதிமுகவின் மிக மூத்த தலைவராக விளங்கிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில் அக்கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் 10 நாட்களில் இந்த பணிகளை செய்யாவிட்டால் நானே அதற்கான பணிகளை தொடங்குவேன் என்றும் கட்சியின் தலைமைக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார். இதனால் கடும் அப்செட்டான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை கட்சி பதவிகளை பறித்தார். இதையடுத்து சில நாட்கள் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தேவர் ஜெயந்தி விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிவி தினகரன் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். இதையடுத்து செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக தொடங்கிய காலத்தில் இருந்தே கட்சியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை எடப்பாடி நீக்கியது அரசியல் வட்டாரத்திலும் அதிக பேசு பொருளானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்து அவரது ஆதரவாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தனர். இந்த நிலையில் செங்கோட்டையன் நாளை மறுநாள் நடிகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய போவதாக இணையதளங்களில் தகவல்கள் பரவியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் விளக்கம் கேட்க பத்திரிகையாளர்கள் அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் அவர் போனை எடுக்கவில்லை. அவரது உதவியாளர்கள் கூறும்போது செங்கோட்டையன் அவர்கள் எதுவும் பேசவில்லை, நிர்வாகிகளையும் இப்போது சந்திக்கவில்லை என்று மட்டும் கூறியுள்ளார். இணையதளத்தில் வேகமாக பரவி வரும் இந்த தகவலை இதுவரை செங்கோட்டையன் மறுக்கவும் இல்லை, அது வதந்திதான் என்று கூறவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தாவேகா இணைய செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடம் இன்று செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேள்வி கேட்டுள்ளனர். அதாவது, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைய இருப்பதாக செய்திகள் பரவுகிறதே என்று செய்தியாளர்கள் கேட்டபோது மற்றவை பற்றி அப்புறம் பேசலாம் என்று நேரடியாக பதில் சொல்ல மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல்தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைகிறாரா என்ற சிடிஆர் நிர்மல்குமார் கொடுத்த ரியாக்ஷன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இது உண்மையான தகவல் என்று கூறுவாரா, இல்லை வதந்தி என்று மறுத்து விடுவாரா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.